வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட இருக்காங்க, இது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னவாக இருக்கும் என்றதையும் பார்க்கலாங்க. ஸோ ஆண்களுக்கு ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு 140 டு 55 வரைக்கும், பெண்களுக்கு 48 டு 58 வரைக்குங்க. ஓபிசி கேட்டகரிக்கு ஆண்களுக்கு 140 டு 150, பெண்களுக்கு 140 டு 150. பிசி முஸ்லீமுக்கு ஆண்களுக்கு 135 டு 145, பெண்களுக்கு 135 டு 145. எம்பிசி மற்றும் டிஎன்சி ஆண்களுக்கு 140 டு 150, பெண்களுக்கு 135 டு 140ங்க. எஸ்சி ஆண்களுக்கு 135 டு 140, பெண்களுக்கு 130 டு 35ங்க. எஸ்சி ஆண்களுக்கு 130 டு 140, பெண்களுக்கு 120 டு 125ங்க. எஸ்டி ஆண்களுக்கு 125 டு 120ங்க, பெண்களுக்கு 110லேருந்து 100ங்க. இந்த மதிப்பெண்கள் இருக்கிற பட்சத்தில் குரூப் 4ல் கட் ஆஃப் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்குங்க. ஸோ காலி பணியிடங்கள் குரூப் 4ல் 100% உயர்த்த போகிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3935 காலி பணியிடங்களோடு ஒரு 6500 காலி பணியிடங்கள் நிச்சயமாக உயர்த்தப்படும். இது சென்ற ஆண்டு தேர்வு வரலாற்றிலேயே இது நடந்திருக்கிறதுனால தான் இந்த டைமும் நாம் அடித்து சொல்கிறோம். நிச்சயமாக 100% டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய காலி பணியிடங்கள் உயர்வு பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை கூட்டங்கள் எல்லாமே நடக்க இருக்குது. குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா கோச்சிங் சென்டர் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோச்சிக்கிட்டு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுதேர்வு வைங்க அப்படின்ட்டு கோச்சிங் சென்டருங்க எல்லாமே கோச்சிக்கிட்டு மறுதேர்வு வைங்க அப்படின்ட்டு போராட்டங்கள் அவங்க ஒரு பக்கம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் கொடுக்க போகிறாங்க. மறுதேர்வெல்லாம் கிடையாது, எக்ஸாம் தான், இதுக்கப்புறம் உங்களுடைய முடிவுகள் நீங்கள் என்னவோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டிஎன்பிஎஸ்சி சார்பாகவும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை கூட்டங்கள் எல்லாமே டிஎன்பிஎஸ்சிலையும் போயிட்டுருக்கு. அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுதேர்வுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் வெளியிட முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய ரிசல்ட்டை வெளியிட போகிறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வர்களுக்கு அடுத்தடுத்து இந்த மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா மறுதேர்வு பல கோச்சிங் சென்டரால் வந்து பார்த்திங்கன்னா மறுதேர்வு வைக்கலாம். நிறைய கோச்சிங் சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண்கள் இழந்து தவிக்கிற சுச்சுவேஷனில் மறுதேர்வு கோச்சிங் சென்டருக்கு தேவையா? ஸோ குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸில் படித்தவங்களால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடிஞ்சிருக்கே தவிர, அந்த மெட்டீரியலை வாங்கி படித்தவங்க, கோச்சிங் சென்டர் மெட்டீரியலை வாங்கி படித்தவங்களால் சரிவர பாஸ் பண்ண முடியல. ஸோ தயவு செய்து கோச்சிங் சென்டர் மெட்டீரியலை வாங்கவே வேண்டாம். அந்த மெட்டீரியலால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ கொஷின் எடுத்திருப்பாங்க, எங்கேயோ பேட்டர்ன் இருக்கும், எந்த ஆத்தர்னு தெரியாது. ஸோ அது எல்லாமே வேணாம். இல்லை கோச்சிங் சென்டர் சொல்கிறத நீங்கள் கையால் ஹேண்ட் ரிட்டன் எழுதி கூட நீங்கள் படிக்கலாம். ஆனால் மெட்டீரியலை வாங்கிறாதீங்க. வாங்கினா உங்களுக்கு டோட்டலாக வேஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் இதுதான் தற்சமயம் நடந்துகிட்ருக்கு. குரூப் 4 உடைய முடிவுகள், ஸோ டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய முடிவுகள் வெளியீட்டில் அதிக முன்னுரிமை காட்டிட்டு வராங்க. குரூப் 4 உடைய முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்று இல்லைன்னா நாளை கண்டிப்பாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. மக்களை டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.